கண்ணதாசனை பற்றி இன்றைக்கு இந்த நிகழ்விலே பேச வேண்டும் என்ற பொழுது என்ன தலைப்பிலே பேசுகிறீர்கள் அப்படின்னு காவிரி மைந்தன் ஐயா என்னை கேட்டார்கள். நான் நிரந்தரமானவன் அப்படின்ற தலைப்புல பேசலாம் அப்படின்னு அவரிடம் தலைப்பை சொன்னபோது அவர் விரும்பி அந்த தலைப்பை ஏற்றுக்கொண்டார். இந்த தலைப்பை கொடுப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், எத்தனையோ கவிஞர்கள் வந்து விட்டார்கள், போய்விட்டார்கள். பாரதி, கம்மன், இளங்கோ, பாரதி, அதை தாண்டி நவீன திரையுலகம் வந்த பின்னால் வந்த மிகப்பெரிய ஆளுமைகளும் இன்றைக்கும் மக்களுடைய மனதிலே மிகப்பெரிய சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நிரந்தர கவிஞனாக கவியரசு கண்ணதாசன் இருப்பதனால் அந்த நிரந்தர தன்மையை அவர் ஏன் பெற்றார், எப்படி பெற்றார் என்பதை உங்களோடு சேர்ந்து சிந்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில தான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். இந்த தலைப்பை எங்கிருந்து தொடங்குவது அப்படின்னு யோசித்து பார்த்த பொழுது கண்ணதாசனுடைய ஒரு வரிதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அவருடைய அனுபவ மொழிகள் அப்படின்ற புத்தகத்துல அவர் வார்த்தை சொல்கிறார், இவருக்கு மேல் ஒருவர் இல்லை என்று துறைக்கு ஒருவர் தான் வாய்க்க முடியும். இவருக்கு மேல் ஒருவர் இல்லை என்று துறைக்கு ஒருவர் தான் வாய்க்க முடியும் அப்படின்றது கவியரசருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எப்படி அவருக்கே பொருத்தமாக அமைந்து விட்டது அப்படின்றதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். அவருக்கு மேல ஒருவர், ஒரு கவிஞர் இனிமேல் வர முடியாதுன்ற அளவிற்கு திரை இசை பாடல்களில எத்தனை எத்தனை வகையாக அவர் பாடல்களை எழுதிவிட்டு போயிருக்கிறார் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் கண்ணதாசன் திரை இசை பாடல்களோடு முடிந்து விடுகிறாரா என்றால் இல்லை. அவர் திரை இசை பாடல்கள் என்பது கண்ணதாசனுடைய அவருடைய இலக்கிய பரப்பிலே ஒரு வெளி மட்டும்தான், ஒரு பகுதி மட்டும்தான் திரை இசை பாடல்கள். அதையும் தாண்டி படிப்படியாக இந்த மனிதன் ஏறி 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 மேலே சென்று ஒரு மிகப்பெரிய உயரத்திலே தன்னை நிறுத்திக் கொள்கிறான். அந்த உயரத்தை எட்டுவதற்கு சக படைப்பாளிகளால் அந்த உயரத்தை நினைத்து பார்க்கக்கூடிய முடியாத ஒரு உச்சத்திலே அவர் போய் நிற்கிறான். எது இதை சாத்தியப்படுத்தியது அவனுடைய வாழ்க்கையிலே அப்படின்றத ஆலோசிப்பதுதான், அதை உங்களோடு சேர்ந்து சிந்திப்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கமாக நான் வைத்திருக்கிறேன். அந்த புத்தகத்திலே அனுபவ மொழிகள்ன்ற புத்தகத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். எனக்கு நிறைய தத்துவங்கள் எழுத தெரியும் என்ற நம்பிக்கையில் தான் எழுதுகிறேன். எனக்கு நிறைய தத்துவங்கள் எழுத தெரியும் என்ற நம்பிக்கையில் தான் நான் எழுதுகிறேன். எங்களுக்கு நிறைய விமர்சிக்க தெரியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இதை படித்து பாருங்கள் அப்படின்னு அந்த புத்தகத்திலே எழுதுகிறார். எப்படி? எனக்கு நிறைய தத்துவங்கள் எழுத தெரியும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் எழுதுகிறேன். எங்களுக்கு நிறைய விமர்சிக்க தெரியும் என்ற நம்பிக்கையோடு இதை நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு வாசகர்களிடம் தான் எழுதக்கூடிய வரிகளை ஒப்படைக்கிறார். ஒரு மனிதனுக்கு தன் எழுத்தின் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தால், எங்களுக்கு நன்றாக விமர்சிக்க தெரியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இந்த புத்தகத்தை படியுங்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளவு விமர்சனத்துக்கு என் எழுத்தை உட்பட்டாலும் ஏதோ ஒரு புள்ளியில், ஒரு மைய புள்ளியில் நீங்கள் வந்து அட இந்த மனுஷன் சொல்றதுதான் சரி அப்படின்னு என்கிட்ட நீங்க வந்து நிக்கதான் போறீங்க அப்படின்ற அசாத்தியமான நம்பிக்கை ஒரு கவிஞனுக்கு தன்னுடைய எழுத்திலே இருந்ததால் மட்டுமே இந்த வார்த்தைகளை நம்மால் எழுதியிருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். கண்ணதாசனுடைய வரிகளிலே இலக்கிய தரம் வாய்ந்த திரைப்பாடல்கள் என்று ஆண்டியப்பனையா அவர்கள் தொடக்கத்திலே தன்னுடைய உரையிலே சொன்னார்கள். அதாவது புராணங்கள், இதிகாசங்கள் இவற்றையெல்லாம் பின்னி பிணைத்து திரைப்பாடல்களை கொண்டு வந்து வைத்து விடக்கூடிய அதிசயத்தை செய்யக்கூடியவர் கண்ணதாசன். நான் திரைப்பாடல்களுக்குள் முழுக்க முழுக்க இந்த அரங்கத்திற்குள் பேச எத்தனிக்க போவதில்லை என்றாலும் கூட தொடக்கத்திலே ஒரு சுவைக்காக நாம் அங்கிருந்து இந்த பரப்புக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு 2-3 பாட்டை சொல்லணும்னாக்க ஆச்சரியமா இருக்கும். வல்லிகை முல்லை பொன்மொழிக்கில்லை, அன்புக்கோர் எல்லை உன்னை போல் இல்லை அப்படின்னு அண்ணன் ஒரு கோயில்ல வந்து ஒரு அழகான சகோதர சகோதரிக்கிடையே இருக்கக்கூடிய பாசம். அதுல தன்னுடைய தங்கைக்கு கல்யாணம் செய்து வைப்பதாக ஒரு அண்ணன் கற்பனை செய்வதாக ஒரு காட்சியை விரிவாக எழுதுகிறார் கண்ணதாசன். 3 விதமாக தன் தங்கைக்கான திருமணத்தை யோசிக்கிறார். சூடி கொடுத்தாள், பாவை படித்தாள், சுடர்வானில் எந்நாளும் சுடராகி எந்நாளும் தமிழ்வானில் ஜொலித்தாள், கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் என்று எடுத்தவுடன் தன் தங்கையை ஒரு ஆண்டாளாக கற்பனை செய்து அந்த கற்பனையிலே அவளுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைப்பது போல, அடுத்தது தோகை மீனாள் பூவை ஆனாள், சொக்கேசன் துணையோடு ஊர்கோலம் போனாள், மாலை கண்டாள், கோயில் கொண்டாள், மாணிக்க மூக்குத்தி ஒளி வீசி நின்றாள்,
அப்படின்னு ஒரு மீனாட்சி அம்மையாகவும், அடுத்தது மாலை சூடி வாழ்ந்த வேளை வனவாசம் போனாலும் பிரியாத சீதை அப்படின்னு சீதையினுடைய திருமணமாக, ஒரு கோதையினுடைய திருமணமாக, ஒரு மீனாளினுடைய திருமணமாக, ஒரு சீதையினுடைய திருமணமாக, இந்த 3 தேவியரை மனதிலே அப்படியே கற்பனையாக வைத்துக் கொண்டு அந்த 3 தேவதைகளாக தன்னுடைய தங்கையை மனதிற்குள்ளே விஸ்வரூபம் எடுக்க வைத்து செய்து அந்த பாடலை எழுதக்கூடிய அந்த அழகை பார்க்கின்ற பொழுது, எவ்வளவு பெரிய ஒரு சாதாரண திரைப்பட பாடலுக்குள்ள அழகான 3 ஆஹ் தெய்வீகமான திருமணங்களை கண்ணதாசனால் பேச முடிகிறது என்று நான் வியந்து போயிருக்கிறேன். அதே மாதிரி இந்த கண் கண்ட தெய்வமே கை வந்த செல்வமே முருகா 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 அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. அது ஒரு மருமகளும் ஒரு மாமனாரும் ஏதோ ஒன்றை மாமனார் மறைக்கிறார் அப்படின்னு அந்த மருமகளுக்கு தோன்றுகின்ற போது அவர்கள் 2 பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த சம்பாஷணைய அப்படியே நம்முடைய புராணங்கள்ல வரக்கூடிய அந்த விஷயங்களை கொண்டு ஒரு சாதாரண திரைப்பாடல்ல அவர் எப்படி வைக்கிறார் பாருங்கள். சுந்தர வேல்முருகா துண்டங்கள் 2ஆக சூரனை கிழித்தாய் என்றோ, ஒரு தோகையை காலடியில் சேவலை கையணையில் காவலில் வைத்தாய் என்றோ அப்படின்னு அவர் கேட்கிறார். அதற்கு அந்த மாமனார் சொல்கிறார், மந்திர தெய்வங்களின் மாயக் கதைகளுக்கு வரைமுறை கிடையாதென்றோ, அவை தந்திரம் செய்வதுண்டு சாகசம் சொல்வதுண்டு சகலமும் நன்றே என்றோ அப்படின்னு மாமனார் சொல்றாரு. கடைசியில முடியும் பொழுது கந்தன் இருப்பது உண்மை என்றால் சில உண்மைகள் வெளியாகும்னு அவர் சொல்றா. காலம் வரும் வரை காத்திருந்தால் அது நல்லவர் வழியாகும்னு அவர் முடிப்பார் அந்த பாட்டு. இப்படி சாதாரண திரைப்பட பாடல்களை இன்னும் எளிமையா சொல்லணும்னாக்க, எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு. இது நவராத்திரி காலம்ன்றதுனால இந்த பாட்டை சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நவராத்திரின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஏதோ தேவியரை பற்றி பாடல் சொல்ல போறதில்ல. அப்பதான் கண்ணதாசன் வேறுபடுகிறார். அபூர்வ ராகம்ன்ற திரைப்படம். கதாநாயகன் யாரோ ஒருத்தையை காதலிக்கிறார். அந்த காதலி யார் என்று கதாநாயகிக்கு சொல்ல போறான். அதுதான் காட்சி அமைப்பு. அப்ப எடுத்த உடனே அவர் தொடங்குகிறார். அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம்னு பாட்டாரன். வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீர் அருந்திட மனதினில் போகும், இசையெனும் அமுதினில் அவள் ஒரு பாகம், இந்திரலோகத்து சக்கரவாகும் அப்படின்னு போகும். கடைசியில யாருதான்ப்பா நீ யார சொல்ல போற அப்படின்னு அந்த கதாநாயகி ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு 4 வரியை வைப்பார். அதாவது வரிகள் எழுதுவது என்பது மட்டுமல்ல, இந்த காட்சி எங்க போய் முடிய போகிறது, இந்த கதை எப்படி மாற்றம் பெற போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டுட்டுதான் கவிஞர்கள் எழுதுவாங்க. ஆனா அதுக்கு ரொம்ப பொருத்தமான சொற்கள் வருகின்ற பொழுதுதான் நமக்கு வியப்பா இருக்கும். அப்ப அந்த தான் காதலிக்கிற அந்த பெண் யார் அப்படின்னு சொல்ல வரும் பொழுது, ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி. அப்ப கடைசியில முழுவதும் பார்த்தால் அப்படின்னு ஒரு வரி. யார சொல்ல போறோம்? இங்க ஒரு பொருத்தமான வார்த்தை வைக்கணும். ஒண்ணு, இது வரைக்கும் சொன்னது என்ன? ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, சீதையை சொல்லியாச்சு. மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. எதுக்கு சார் மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி அப்படின்னு அந்த வார்த்தையை வைக்கணும்? இந்த கதாநாயகிக்கு அவள் கலையிலே சிறந்தவள் என்பதால, அவள் பாடல் கலையிலே சிறந்தவள் என்பதால. அது மட்டும் இல்ல, யோசிச்சு பாருங்க, ஒரு வார்த்தையில எப்படி வச்சுட்டு போறாருன்னு. கதைப்படி அந்த கதாநாயகி, அதாவது பாடகியாக இருக்கக்கூடிய பைரவி, அந்த படத்துல நடிக்கக்கூடிய ஸ்ரீவித்யாவுடைய வாழ்க்கை எப்படின்னாங்க, அவள் ஒருவனை காதலிக்கிறாள். அந்த காதலிலே அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் இன்னும் திருமணமாகவில்லை. அந்த கணவன் அவளை விட்டு விட்டு சென்று விடுகிறான். அதாவது திருமணமாகாமலேயே ஒரு குழந்தைக்கு தாயாகி விடுகிறாள் பைரவி என்ற அந்த கதாபாத்திரம். அந்த கணவன் அவளை விட்டு விட்டு சென்று விடுகிறான். இப்ப கலையில் சிறந்தவளாக இருப்பதனால் அந்த பைரவி மாதவி, கணவன் விட்டு சென்று விட்டாலும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையை வளர்க்கிறாள் என்பதனால் அவள் மாதவி. இப்ப ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி. எதற்காக அதை வைக்கிறான்? அவள் நீங்க நினைக்கிற மாதிரி கற்பில் சாதாரணமானவள் அல்ல. அவள் சீதைக்குரிய கற்போடு வாழ்ந்தவள் தான். மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. ஆனால் வாழ்க்கை சூழல் அவளை எப்படி தள்ளிவிட்டது என்று பார்த்தால், ஒரு குழந்தையோடு கணவன் இல்லாமல் தனியாக வாழக்கூடிய அந்த சூழலிலே வாழ்க்கை அவளை வைத்து விட்டது என்பதனால் ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி, முழுவதும் பார்த்தால் என்ன வைக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை பாக்கி இருக்கு. இப்ப இந்த வார்த்தைக்கு என்ன வைக்கலாம்? கண்ணகின்னு வைக்கலாம், எவ்வளவு வார்த்தைகள் வைக்கலாம். இப்போ ஒரு வார்த்தைய இந்த வார்த்தையை சொன்ன உடனே என்ன நடக்க போகுது படத்துல அப்படின்னா, அது வேற யாரும் இல்ல, நான் உன்னதான் இவ்வளவு நாளா காதலியா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த கதாநாயகன் கதாநாயகியிடம் சொல்ல வேண்டும்.
படத்திலே கதாநாயகியுடைய பெயர் பைரவி. இப்ப அந்த பெயரை சொல்லணும். சொன்ன உடனே என்ன ஆகும்னா, படத்துல காட்சி ஸ்ரீவித்யா வந்து அந்த கதாநாயகனான கமலஹாசனுடைய கடத்துல பலார்னு ஒரு அறை வைப்பாங்க. அப்ப என்னன்னா, அது வரைக்கும் அமைதியா அந்த பாட்டை கேட்டுட்டு வந்தவ ஒரு காளியா ஒரு பைரவியா மாறி ஒரு கோபம் கொண்டு ஒரு உக்கிரகம் கொள்ளுகிறாள். அந்த உக்கிரகத்துக்குரிய பேராக அவர் பைரவின்ற பேர் அந்த இடத்துல அவர் முடிவு பண்றாரு. இரண்டாவது, அந்த படத்தினுடைய கதாநாயகியாக இருக்கக்கூடிய ஸ்ரீவித்யா அவனுடைய பாத்திரத்தின் பேரும் பைரவி. இப்ப அந்த பைரவின்ற பேர் வருவதற்கு ரெண்டு காரணத்தை வச்சுட்டார் பாருங்க. ஒன்று, கதாநாயகியோட பேர் பைரவின்றதுனாலையும், இப்ப அவ எடுக்க போற விஸ்வரூபம் ஒரு காளி மாதிரி ஒரு கோபம் கொண்ட பெண்ணாக, நீ வந்து என்னை விட வயசுல இவ்வளவு சின்ன பையன் என்ன போய் காதலிக்கிறேன்னு சொல்றீங்கன்னு அந்த கோபத்துல பலார்னு ஒரு அறவிட போறான்றதுனால, இப்ப அவள் கொல்ல போகிற அந்த பாத்திரம் ரௌத்திரமான ஒரு பாத்திரம் என்பதனால் அது பைரவிக்குரியது, குணாதிசயம் அப்படின்றதுனால பைரவின்னு சொல்லி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி, முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி அப்படின்னு வைக்கும் பொழுது, அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவின்னு அந்த பாட்டு வந்து முடியும். அப்ப சாதாரண பாடல்களுக்குள்ள வந்து எப்படி அவரால் வந்து இவ்வளவு விஷயத்த யோசிக்க முடிஞ்சிருக்கு. ஒரு கதாபாத்திரத்து பேரை யோசிக்கணும், அந்த கதாபாத்திரத்தோட ரியாக்ஷன் என்னன்னு யோசிக்கணும், ஏற்கனவே சொல்லக்கூடிய 3 வார்த்தைகளுக்கு பொருத்தமாக அந்த 4வது வார்த்தை வரணும், அது அந்த கதைக்குள்ள ஒட்டுதலோட இருக்கணும், அது அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியா இருக்கணும், அது அந்த ராகத்தை தப்பியும் போகக்கூடாது, அது அந்த ராகத்துக்கு உட்பட்டும் இருக்கணும், அது ஒரு ராகத்தின் பெயராகவும் இருக்கும். ஏன்னா வந்து தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம் அந்த தேவதை கிடைத்தால் அது என் யோகம்னு சொல்லிட்டு தான், ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி, முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி அப்படின்னு இப்ப அவர் ருத்ரதாண்டவம் ஆடப்போறா அப்படின்றத குறிப்பிட்டு சொல்வதாக கண்ணதாசன் எழுதியதை எண்ணி 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 நான் வியந்து போயிருக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளவோ பாடல்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். புராண இதிகாசங்கள், கதாபாத்திரங்கள், நாயகியினுடைய பெயர்களை எல்லாம் வைத்து அவர் செய்திருக்கக்கூடிய அமர்கள அட்டகாசம்ன்றது வந்து கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. ஆனால் கண்ணதாசன் என்பது இந்த திரைப்பாடல்களுக்குள்ளேயே சிக்கி முடிந்து போய்விட்டவர் அல்ல. அவருடைய விஸ்வரூபம் வந்து அது அங்கதான், அது ஒரு லான்ச்சிங் பேட் மாதிரி. ஆனா அதுல இருந்து வந்து அந்த ஸ்பிரிங் போர்ட்ல இருந்து அவர் குதிச்சு அவர் நீந்தி இருக்கக்கூடிய அந்த தூரம் என்பது வந்து ஒரு கடல் அளவு அவர் நீந்தி இருக்கிறார் என்று நம்ம சொல்ல வேண்டும். இப்ப அதுல ஒரு பகுதியாக நான் இன்றைக்கு உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட 2 புத்தகங்கள் வந்து, ஒன்று அனுபவ மொழிகள்னு அவர் எழுதியிருக்கக்கூடிய, நான் எங்க போயிருக்கிறேன் இந்த புத்தகத்தை பல தடவை வாசித்து, இந்த புத்தகத்தை பற்றி பேச, அதே மாதிரி எண்ணங்கள் ஆயிரம், இந்த 2 புத்தகங்களை பற்றியும் பேச வேண்டும், என்ன மாதிரியான ஒரு அரங்கத்துல பேசலாம் அப்படின்னு யோசிச்ச போது, ரொம்ப கற்றறிந்த சபையாக இருக்கிற இடத்துலதான் வந்து இந்த மாதிரி ஆழமான விஷயங்களை பேச முடியும். ஏன்னா பொதுவாக இன்றைக்கு அரங்கங்களை பற்றி எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் என்பது, இது இப்ப கிச்சு மூட்டுவதற்கும் நகைச்சுவையாக எது ஒன்றை பேசிவிட்டு போவதற்கும், இல்ல மக்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லி ஒரு கைத்தட்டல் வாங்கி கொண்டு போகக்கூடிய ஒரு அரங்கமாகவும் இன்றைக்கு தமிழரங்கங்கள் மாறிக்கொண்டிருக்கக்கூடியது ஒரு வேதனையான விஷயம். அதற்கு மத்தியிலே நான் ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய தமிழர்கள் மணியன் போன்ற பேச்சாளர்கள், அவங்கெல்லாம் வந்து பேச கேட்டு என்ன வியந்து போயிருக்கிறேன் அவங்க பேசியதில்லை. இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த பேச்சை நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு அரங்கத்துல சொல்லலாம்னா, இந்த மாதிரி ஒரு அரங்கத்திலே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த முடிவுல வந்து இந்த கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் அப்படின்றத பத்தி எண்ணங்கள் ஆயிரம் புத்தகத்திலேயே அவர் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை, எப்படி வாழ்க்கையில வந்து அவர் எதை அனுபவிச்சு இதெல்லாம் சொல்லியிருக்காரு, அதே மாதிரி அனுபவங்கள் நமக்கும் வந்திருக்கேன் வாழ்க்கையில அப்படின்றத கண்டு நான் வியந்து போன அந்த பகுதிகளை உங்களோட பேசலாம் நினைக்கிறேன். வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை அப்படின்னு வந்து அவர் ஒரு திரைப்படத்துல எழுதியிருப்பாரு. நான் வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை என்னை நீ மறந்து விடு, இது மாலை நேரத்து மயக்கம்ன்ற பாட்டு. ஒரு முறை நாங்கள் வந்து ஒரு கவிதை போட்டிக்கு கல்லூரி மாணவர்களாக போன பொழுது, வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க கவிதைக்கு. நான் கல்லூரி காலங்களிலே சில கவிதை போட்டிகளுக்கு சென்றிருக்கிறேன். அப்போ பேச்சு போட்டியும் கவிதை போட்டியும் சமமான அளவுல நான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் வழக்கறிஞராக ஆன பின்னால கவிதை போட்டிகளுக்கு கவிதை எழுதுவது என்பது அப்படியே கொஞ்சம் என்னைய விட்டு அந்த கவிதை போட்டியில வந்து யோசிச்சேன், வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை அப்படின்னா எதை எழுதலாம் அப்படின்னு. இப்ப கண்ணதாசனை போன்ற ஒரு கவிஞர் எவ்வளவோ அனுபவங்களை கொண்டு, கண்ணதாசன் மட்டும் இல்ல, எவ்வளவோ அறிஞர்களும் ஞானிகளும் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய அனுபவ செல்வங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்ப வேடிக்கையா சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்க.
நம்ம எல்லாத்தையும் தான் வாசிக்கிறோம். ஆனா எதையாவது நம்ம வந்து வாழ்க்கையில வந்து சரி இதன்படியாவது நம்ம இருப்போம், இந்த ஒன்னையாவது நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு நாம எடுத்துக்கொண்டு இருக்கிறோமா அந்த கருத்துக்கள் என்ன? பெருவாரியான மக்கள் நாம எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றத ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். என்னன்னா ஆஹ் ஒரு அனுபவத்தை நாம சொல்ற பொழுது எனக்கு இப்படி அனுபவம் ஆச்சு, இந்த அனுபவம் தான் எனக்கும் இருக்கணும்னு நீ நினைக்காத அப்படின்றது வந்து மக்கள் வந்து உடனே, அதுவும் குழந்தைங்க கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே இப்படி பண்ணியிருக்கேன், நீ இப்படி பண்ணாதம்மா, அம்மா உனக்கு நடக்கிறதா எனக்கு நடக்கும்னு நீ நினைக்காத. அப்படி இல்லம்மா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இப்படி ஆயிருக்கு, ஒரு அனுபவம், இந்த அனுபவத்தை வந்து உனக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்றேன், அது நீ ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்க கூடாதுன்னா கூட எடுத்துக்கிறதுக்கு இன்னைக்கு குழந்தைகள் தயாராக இல்லை. உன் அனுபவம் உன்னோட இருக்கட்டும், என் அனுபவத்தை நான் போய் தேடிக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த மனசுலதான் எல்லாருமே இருக்காங்க. நான் வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் மாணவியாக இருந்தபோது அந்த கவிதை போட்டியில யோசிச்சேன். அப்ப நான் இப்படி எழுதுறேன்: வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை என்று சொல்லி ஏன் போனாய், புரிகிறது எனக்கு உந்தன் ஜாடை. நீ சாய்ந்த பின்னர் கவிதைகளில் உண்மையெல்லாம் சாய்ந்ததனால் பாளையெல்லாம் கவிதைகட்கு பாடை. உன் அனுபவம் முடிக்கும் போது அந்த கவிதை எப்படி முடிச்ச, உன் அனுபவங்கள் இருக்கும் பொழுதும் அனுபவித்து துன்பம் காணும் நிலைமை இயற்கை செய்து வைத்த மாயம். உன் அனுபவங்கள் இருக்கும் பொழுதும் அனுபவித்து துன்பம் காணும் நிலைமை இயற்கை செய்து வைத்த மாயம். இது பட்ட பின்பு உணர்ந்து கொள்ளும் காயம். நிலை கெட்ட பின்னர் ஞானம் வந்து தொட்டிழுக்கும் பொழுதினிலே விட்டு உயிர் போவதொரு மாயம். தென்னை ஒவ்வொன்றும் இப்படியே சாயும். உன் அனுபவங்கள் இருக்கும் பொழுதும் அனுபவித்து துன்பம் காணும் நிலைமை இயற்கை செய்து வைத்த மாயம். இது பட்ட பின்பு உணர்ந்து கொள்ளும் காயம். நிலை கெட்ட பின்னர் ஞானம் வந்து தொட்டிழுக்கும் பொழுதினிலே விட்டு உயிர் போவதொரு மாயம். தென்னை ஒவ்வொன்றும் இப்படியே சாயும். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனையும் ஒரு தென்னை என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், எந்த தென்னையும் அடுத்த தென்னையின் அனுபவத்தை கேட்டு வாழப்போவதில்லை. தானே அனுபவித்து ஒவ்வொன்றும் தன் அனுபவத்தின் மூலம் சாயப் போகிறது. ஞானிகளின் வார்த்தைகளை நாம் ஒருபொழுதும் கேட்டுக்கொள்வதில்லை அப்படின்றது வந்து கண்ணதாசனை ரொம்ப ஆழப்படித்த பொழுது, எனக்கு கல்லூரி மாணவியாக இருந்த பொழுதே இந்த எண்ணம் எனக்கு தோன்றியது. அந்த வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை, ஆனா ஒரு தென்னையும் வந்து இப்படித்தான் வந்து அடுத்தவர்களுடைய அனுபவத்தை எடுத்துக்கிறதே இல்லை. அதை வந்து கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவார். கெட்டவன் அழுகை தானே கெடுதலை நிறுத்த வேண்டும், பட்டபின் தேரல் தானே பட்டினத்தர்கள் வாழ்வு. ஞானிகளும் பெரியவர்களும் வந்து அவர்களுடைய அனுபவத்தை ஏன் எழுதி வைக்கிறார்கள் என்றால், கெட்டவர்கள் அழுகைதானே கெடுதலை நிறுத்த வேண்டும், பார்த்த அனுபவங்களை எல்லாம் கோர்த்து வைத்து அதை மக்களுடைய பயன்பாட்டிற்காக வைக்க வேண்டும் என்றுதான் பெரியவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் யாருமே அதை கொள்வதில்லை. அதனாலதான் வள்ளலார் வந்து கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை, மூட்டையை கட்டிவிட்டேன் அப்படின்னு வள்ளலார் சொல்றதுக்கு காரணம் வந்து, இந்த அடுத்தவர்களுடைய அனுபவத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவ பாடங்களை மக்கள் பெருவாரியாக ஏற்றுக்கொள்ளாமல் தாங்களே அனுபவித்து தெரிந்து கொள்ளலாம் என்ற அந்த ஒரு மாயத்திலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால எனக்கு நிறைய தத்துவங்கள் எழுத தெரியும் என்பதனால் நான் எழுதுகிறேன், உங்களுக்கு என்னை நன்றாக விமர்சிக்க தெரியும் என்பதனால் நீங்கள் அந்த நம்பிக்கையோடு அதை படியுங்கள் அவர் சொன்னது வந்து அவ்வளவு நம்பிக்கை. தன்னுடைய அனுபவமான வார்த்தைகள் வந்து கடைசியில எவ்வளவு அதை எதிர்வினையாற்றி பார்த்தாலும் இல்லை கண்ணதாசன் சொல்வதுதான் சரி அப்படின்ற ஒரு இடத்திற்கு எங்கேயாவது ஒரு வாசகன் வருவான் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு அவர் எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த அனுபவ மொழிகளை வந்து அந்த புத்தகத்திலிருந்து சில தெரிப்புகளை வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அனுபவ மொழிகள் எழுதின முதல் வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. எந்த ரகசியத்தில் தேவன் சுகங்கள் எல்லாம் வைத்திருக்கிறானோ அந்த ரகசியத்தின் கதவுகள் அடைபட்டே கிடக்கின்றன. நம்ம நிறைய நேரம் நினைச்சிருக்கோம்ல, இந்த மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம், கடவுள் எங்கதான் அந்த சந்தோஷத்தை வச்சிருக்கானோ நமக்கு தெரியலப்பா, நமக்கு மட்டும் அந்த சந்தோஷம் வர்றதே இல்லை அப்படின்னு மனிதர்கள் பொதுவாக புலம்புவது என்பது மனிதனோட இயல்பாக இருக்கு. இதை வந்து ரொம்ப அழகா வைத்திருக்கிறார் பாருங்கள். எந்த ரகசியத்தில் தேவன் சுகங்கள் எல்லாம் வைத்திருக்கிறானோ அந்த ரகசியத்தின் கதவுகள் அடைபட்டே கிடைக்கின்றன. அது நமக்கு தெரிவதே இல்லை. ஏன்னா இறைவனுடைய ஏற்பாடு என்பது என்ன என்று நமக்கு தெரிந்துவிட்டால் அப்புறம் மனிதன் வந்து மனிதனாகவே இருக்க மாட்டான் என்பதுதான் வந்து உலகத்தினுடைய உண்மை. இந்த அனுபவ மொழிகளை இப்படி தொடங்கிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு போறாரு. அடுத்து அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால ரொம்ப அதை நிறைய வாழ்க்கையில பார்த்துருக்கேன். அந்த வழக்குகள்ல நிறைய தடவை சந்திச்சிருக்கேன். இல்லையே என்பது ஒரு வகை கவலை, இருந்தும் இல்லையே என்பது மறுவகை கவலை, அருகில் இருந்தும் இல்லையே என்பது சித்திரவதை இப்படின்னு ஒரு அனுபவம் மொழி எழுதுகிறார். எப்படி? இல்லையே என்பது ஒரு வகை கவலை, இருந்தும் இல்லையே என்பது மறுவகை கவலை, அருகில் இருந்தும் இல்லையே என்பது சித்திரவதை.
அப்படின்னு எழுதிட்டு அடுத்து ஒரு வரி எழுதுறாரு, மீனுக்கு நதியே சுடுகாடாகிவிட்டால் அதற்கு போக்கிடம் ஏது? மீனுக்கு நதியே சுடுகாடாகிவிட்டால் அதற்கு போக்கிடம் ஏது? அப்படின்னு எழுதக்கூடிய அந்த வரிகளை நீங்க ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. இந்த 3 வார்த்தைகள் நான் சொல்லியிருக்கேன். இல்லையே என்பது ஒரு வகை கவலை, இருந்தும் இல்லையே என்பது மறுவகை கவலை, அருகில் இருந்தும் இல்லையே என்பது சித்திரவதைன்னு போடுறாரு. இன்னொரு வகை கவலைன்னு தானே போடணும், அது இன்னொரு வகை கவலைன்னு போடல, சித்திரவதைன்னு போடுறாரு. இது என்ன, எதை வச்சு இதை யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, குழந்தை செல்வம்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை செல்வமே இல்லாதவங்களுக்கு ஐயோ ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்றது எவ்வளோ கவலையா இருக்கும். நமக்கு ஒரு பிள்ளை இருந்திருந்தாக்கா, இது எதிர்த்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, எல்லார் வீட்லயும் ஒரு குழந்தை இருக்கு, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இல்லையே நாங்கள் நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய கவலையா இருக்கும். அந்த அந்த பிள்ளைகள் இல்லாதவர்களிடம் கேட்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய தவிப்பு என்ன அப்படின்றது நம்மால அதை புரிஞ்சுக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. இருந்தும் இல்லையே என்பது மறுவகை கவலை அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போறேன். இருந்தும் இல்லையேன்னா என்ன, பிள்ளை இருக்கான், எங்க இருக்காங்க, அமெரிக்கால இருக்காரு, ஆப்பிரிக்கால இருக்காரு, எங்கேயோ ஒரு நாட்டுல இருக்க ஆனா இல்ல, அது இன்னொரு வகை கவலை. நல்லவனாதான் இருப்பான், தினம் போன்ல பேசுவான், நம்மளை பத்தி கவலைப்படுவான், என்ன ஏது விசாரிப்பான், ஆனா பார்க்க முடியாது அவனால, ஒரு நல்லது கெட்டதுல கூட இருக்க முடியாது அவனால. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட அங்கிருந்து நமக்கு பணம் அனுப்ப முடியுமே தவிர இங்க இருக்க ஒரு நர்ஸை நீங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல முடியும், ஒரு டே கேர்ல ஒரு பர்சனை போடுங்க, நைட் கேர்ல ஒரு பர்சனை போடுங்கன்னு சொல்ல முடியும். அதுவும் குறிப்பா இந்த கொரோனா பீரியட்ல நீங்க நினைத்து பாருங்கள், ரொம்ப முதியவர்களை ஒரு நாட்டுல விட்டுட்டு, இந்தியாவில் விட்டுட்டு, இல்ல அவர்களுடைய பிறந்த தேசத்துல விட்டுட்டு வேற ஒரு தேசத்துல வேலைக்கு இருக்க வர அந்த பிள்ளைகளோட மனநிலை ஒன்று, பெற்றோர்களோட மனநிலை ஒன்று. இருக்கான், பையன் இருக்கான், கஷ்டப்பட்டு வளர்த்தோம், நல்லா படிக்க வச்சோம், நல்ல வேலைக்கு தான் போனா, ஒரு ஊருக்கு போய் இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு கஷ்டகாலம், ஒரு அவசரம் ஆத்திரம், ஏன்னா 65 வயசுக்கு மேல வெளியில போகக்கூடாது, போகாம வீட்டுக்குள்ளேயே இருங்க நல்லது, எல்லாம் எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே வாங்கிக்கோங்கன்றாங்க. அதெல்லாம் நம்மளுக்கும் கட்டுப்பட்டு இருக்கணும்னு தான் ஒரு ஆசை இருக்கு. ஆனா யார் எல்லாமே செய்ய போறாங்க நமக்கு? அப்ப இருந்தும் இல்லையே அப்படின்றது இன்னொரு மறுவகை கவலை. 3வது ஒண்ணு சொன்னார் பாருங்க, அருகில் இருந்தும் இல்லையே என்பது சித்திரவதை. எவ்வளவு வேறுபாடு பாருங்க அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு. அருகில் இருந்தும் இல்லையே என்பது சித்திரவதைனா என்னங்க? ஒரே வீட்டுல அப்பா அம்மா எல்லாரும் இருக்கும், குழந்தையா இருக்கான், பையன் இருக்கான், இல்ல மகள் இருக்கா, மகன் இருக்கான், பக்கத்து அறையில தான் இருப்பான். ஆனா இந்த அறையில ஒரு வயிற்று வலி, நெஞ்சு வலி என்னன்னு கேட்க மாட்டான், ஒரு சாப்பிட்டியா கொண்டியான்னு கேட்க மாட்டான், ஏதாவது உனக்கு ரொம்ப பொழுது போலையா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருப்பியான்னு கேட்க மாட்டான், ஒரு சாப்பாடு எடுத்து வைக்கவான்னு கேட்க மாட்டான், இல்ல கூடமான உதவி செய்யட்டான்னு கேட்க மாட்டான். மகளா இருந்தாலும் மகனா இருந்தாலும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த உதவின்றது நான் சொல்லுவது சரீரமாக மட்டுமல்ல, மனநலிலும் கூட நமக்கு அன்பற்ற ஒரு சூழ்நிலையில வாழ்வது என்பது இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு துன்பமான ஒரு விஷயம், அது மாதிரி ஒரு துக்கமான விஷயம், அது மாதிரி ஒரு கொடுமையான ஒரு விஷயம் வேற எதுவுமே இந்த உலகத்துல இருக்க முடியாது. அதுவும் நம்முடைய சொந்த மக்கள் அன்பற்ற சூழ்நிலையில நம்மளை வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது, அந்த ரணங்களை எப்படி ஒருத்தரால அதை சகிச்சுக்கிறதுன்றது ஒண்ணு, அதை புரிஞ்சுக்கிறதுன்றது ஒண்ணு, அதை ஏற்றுக்கொள்வது என்பது ஒன்று, அதை அனுபவிப்பது என்பது ஒன்று, அதை கடந்து போவது என்பது அதுக்கும் அடுத்த கட்டம். இந்த இத்தனை கட்டங்களையும் தாண்டதுன்றது இருக்கு பார்த்தீங்களா? ஒன்னே தெரிந்து கொள்வது, அப்புறம் அதை புரிந்து கொள்வது, அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொள்வது, அதுக்கப்புறமா அதை கையாளுவது, அதுக்கப்புறம் அதை கடந்து செல்வதுன்றது 5 நிலைகளை கடந்து இருந்தும் எனக்கு இல்லை அப்படின்றத நம்ம அந்த அந்த பக்குவம் நம்ம மனசுக்கு வர்றதுக்குள்ள ஒரு மனிதன் படக்கூடியது. முதல் 2த்துக்கும் என்ன சொன்னாரு? இல்லையே என்பது ஒரு வகை கவலை, இருந்தும் இல்லையே என்பது மறுவகை கவலை. அது ரெண்டும் கவலை மட்டும்தான். ஆனால் அருகில் இருந்தும் இல்லையே என்பது இன்னொரு வகை கவலைன்னு சொல்லாம சித்திரவதைன்னு சொன்னார் பாருங்க. ஏன்னா இந்த 5 நிலைகளை கடந்து இல்ல, இவன் பக்கத்திலேயே இருந்தா கூட எனக்கு இல்லை அப்படின்றத நம்ம மனசுல வாங்கிக்கிற அந்த சித்திரவதை இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்றத அந்த அனுபவ மொழிகள் சொல்ற பொழுது இது கேட்கச்சே ஒவ்வொரு பேரண்டோட மனசுலயும் ஒரு ஒரு விதமான ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அந்த அனுபவங்களோட நம்ம அதை பொருத்தி பார்க்குற போது ஆமா இல்ல, இவ்வளோ ஒரு 3 சென்டென்ஸ்ல சொல்லிட்டாரு இந்த விஷயத்த, 3 வரிகளுக்குள்ள சொல்லிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும். நான் தொடக்கத்துல இந்த விஷயத்த சொல்லும்போது சொன்னேன், நான் என்னுடைய வழக்குல நடந்த சில அனுபவங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னு. அது இன்னும் பின்னாடி வர சில
அனுபவ மொழிகள் வருகின்ற பொழுது நான் இதோட சேர்த்து நான் உங்களுக்கு அதை சொல்றேன். அடுத்து ஒண்ணு சொல்றாரு, திறமை உள்ள ஒவ்வொருவருடைய நெஞ்சிலும் இருண்ட பகுதி ஒன்றை இறைவன் படைத்திருக்கிறான். வேலைக்காரர்களிடையே கூட பார்க்கிறோமே, நல்லவனாக இருந்தால் அவன் முட்டாளாக இருக்கிறான், திறமை உள்ளவனாக இருந்தால் அயோக்கியனாக இருக்கிறான். இது இந்த இந்த ஈக்குவேஷன் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு வாழ்க்கையில புரியவே புரியாது. நல்லவனா இருப்பான் ஒருத்தன், அவன் மடையனா மகா மடையனா இருப்பான், நமக்கு ரொம்ப விசுவாசியா இருப்பான், கரெக்ட் டைமுக்கு வந்துடுவான், சொன்னதுக்கெல்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியவனா இருப்பான். ஆனா என்னன்னா அவன்கிட்ட ஒரு வேலையை உருப்படியா சொல்லி நம்ம அவனுக்கு புரிய வச்சு அந்த வேலையை நம்மளால வாங்கிக்க முடியாது. இன்னொருத்தன் ஒருத்தன் இருப்பான், கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்குவான், நல்ல வேலைக்காரனா இருப்பான், நல்லவனா இருப்பான், நல்ல வேலை வித்தகாரனா இருப்பான். ஆனா என்னன்னா அவன்கிட்ட நம்பி ஒரு வேலையை கொடுத்தோம்னா அடுத்த தொழில் நம்ம கையில இருக்காது, அவ்வளவு ஒரு துரோகமா இருப்பான் அவன். இப்ப எல்லா திறமையானவனுடைய ஒவ்வொருவனுடைய நெஞ்சிலும் ஒரு இருண்ட பகுதி ஒன்றை இறைவன் படைத்திருக்கிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு அனுபவ வார்த்தை இல்லை, நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கும். நம்ம சாதாரண வீட்டுல இருக்கக்கூடிய பணியாள்ல இருந்து ஒரு வாகன ஓட்டுநராக இருப்பவர்ல இருந்து எத்தனையோ பேரை நம்ம சந்திச்சிருப்போம் வாழ்க்கையில. நாம ரெண்டே கேட்டகரி தான் பார்ப்போம், தி டேலண்டட் அண்ட் அன்டிசைரபிள். தி ரொம்ப திறமை இல்லாம ஆனா ரொம்ப நல்லவன். என்ன பண்ண முடியும் அந்த நல்லவனை வச்சுக்கிட்டு? சரி, நல்லவனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அவனுக்கு வேலை தெரியல. சரி, பொல்லாதவனை வச்சுட்டு வேலை பார்க்க முடியுமா? பொல்லாதவனை வச்சுட்டு வேலை பார்க்கறத விட வேலையே வேண்டான்னு இருக்கிறது இன்னொரு அனுபவமா இருக்கும். இது மாதிரி ஒரு ஒரு அனுபவத்தை வந்து எழுதுற போது எவ்வளவு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கசப்பான மனிதர்களையும் அனுபவங்களையும் சந்தித்திருந்தால் திறமையுடைய ஒவ்வொருவனுடைய நெஞ்சிலும் ஒரு இருண்ட பகுதியை இறைவன் படைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உதாரணமா நம்முடைய வேலைக்காரர்களிடம் நாம் பார்க்கிறோமே. திறமையானவனுடைய மனசுல வந்து ஒரு வஞ்சம் இருக்கிறது, திறமையற்ற ஒருத்தர் இருக்கான் ஆனா அவன் நல்லவனா இருக்கான் அப்படின்னு ஒரு அனுபவ மொழியை எழுதியிருக்க பொழுது நம்ம வாழ்க்கையில பொருத்தி பார்க்கச்சு என்ன ஒரு அனுபவமான விஷயம் இது அப்படின்னு நமக்கு வியப்பை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அடுத்து ஒண்ணு எழுதுறாரு, நான் வந்து இன்னைக்கு என்ன நினைச்சேன்னாக்க, இது எப்படிப்பட்ட காலம் என்றால் ஒரு திரைக்கதையை எடுத்துக்கொண்டு தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒரே படமா எடுத்துட்டு போகுதுன்றது வந்து ஒரு ஸ்டைல். ஒரு 5 சின்ன சின்ன கதையை எடுத்துக்கிட்டு ஒரு படமா எடுக்கிறது அப்படின்றது, 5 கதை எல்லாம் வந்து ஒரு 30, 20, 25 நிமிஷத்துல 5 கதை முடிஞ்சிடும் அப்படின்னு எடுக்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபிலிமோட ஒரு ஸ்டைலா இருக்கு. நேற்று கூட ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க அமேசான் பிரைம்ல. அந்த மாதிரி அனுபவ மொழிகள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எண்ட் டு எண்ட் ஒரு கண்ணதாசனுடைய ஒரு வித ஒரு 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 குறிப்பிட்ட விஷயத்த சொல்லாமல் அவருடைய அனுபவங்களை வந்து தெரிப்புகளை எடுத்துக்கொண்டு எப்படி எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்காரு அப்படின்றத நாம வந்து அந்தந்த இடங்களோட நம்மளை பொருத்தி பார்த்து கொள்ளக்கூடிய ஒன் ஆக்ட் பிளேஸ் மாதிரி நம்ம இதை வந்து அவதானித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து ஒன்று எழுதுறாரு, காரியம் செய்வது என்று துணிந்து விட்டால் யாரையாவது பகைத்து கொண்டுதான் தீர வேண்டும். பகையே இல்லாதவன் என்று ஒருவன் பேர் எடுத்தால் அவன் ஒரு காரியமும் செய்யாதவன் என்று பொருள். கடவுளுக்கும் பகைவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு அதை முடிக்கிறாரு. இப்போ ஒரு காரியம் செய்யணும்னு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நாம செய்யக்கூடிய காரியம் ஏதாவது ஒரு 2 பேருக்கு பிடிக்காம தான் இருக்கும், இல்லை ஒரு 5 பேருக்கு பிடிக்காம இருக்கும். நீங்க உதாரணம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்க என் மனசுல ரொம்ப பசுமையா இருக்கிறது, சில நாட்களுக்கு முன்னாலதான் கலாம் ஐயாவுடைய நம்ம எல்லோரும் அவரை நினைவு கூர்ந்தோம், அவருடைய இதை முன்னிட்டு. இப்ப கலாம் ஐயா வந்து ஒரு நேர்மையானவர்ன்றதுல வந்து 2ஆம் கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஆனா கலாம் ஐயா அவர்கள் 2வது முறை ஜனாதிபதியாக இந்தியாவுக்கு வர வேண்டும் என்ற போது அவருக்கும் ஒரு எதிர்ப்பு இருந்தது இல்லையா? எதுக்கு கலாம் மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கணும் நம்ம நினைச்சே பார்க்க முடியலையே. அதாவது இந்தியா வரலாறு கண்டிராத ஒரு விஷயம், கலாமினுடைய மறைவிற்கு கூடிய கூட்டம், அழுகை, மக்கள் சிந்திய கண்ணீர். அங்கேயே கண்ணதாசன் சொல்லுகிறார், நீ இறக்கின்ற பொழுது, ஒருவன் இறக்கின்ற பொழுது அவனுக்கு சொந்தம் என்று இல்லாதவர்கள் கூட அவன் மரணத்திற்காக கண்ணீர் வடிப்பார்கள் என்று சொன்னால் அவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் என்று அனுபவ மொழிகளிலே எழுதி வைக்கிறார் கண்ணதாசன். அப்ப கலாம் அவர்கள் இறந்த பொழுது தொடர்பே இல்லாதவர்கள், அவரை முன்ன பின்ன பார்க்காதவர்கள், ரொம்ப வரலாறு தெரியாதவர்கள், நாட்டு நடப்பு கூட அதிகம் தெரியாதவர்கள், ஆனா கலாமனுடைய மறைவிற்கு வந்து கண்ணீர் சிந்தினார்கள் அப்படின்னு பார்க்கிற போது ஒரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவராகத்தான் அவர் இருக்கிறார். ஆனால் அவர் 2வது முறையாக ஜனாதிபதி ஆக வேண்டும் என்ற பொழுது அதை எதிர்த்தவர்கள் இருந்தார்கள். அப்ப கலாமுக்கே ஒரு எதிர்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் என்ன பொருள்னா,
அவர் காரியம் மாற்றுவதற்கு தயாராக இருந்தார். காரியம் மாற்றுவதற்கு நீங்கள் தயாராக இருந்தீர்கள் என்றால் எதிர்ப்பு என்ற ஒன்று உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். என்ன நியாயம் இது அப்படின்னு நம்ம மனசுல கேட்டா, நல்லது தானே இங்க செய்ய வந்தேன், நல்லது செய்ய வர்றதுக்கு எதுக்கு எனக்கு எதிர்ப்பு இருக்கணும், ஏன் மக்கள் என்னை எதிர்க்கணும், இல்ல ஏன் இவர்கள் எல்லாம் எதிர்க்கணும், நான் இவர்களுக்காக தானே இதை செய்ய வரேன் அப்படின்னும் பொழுது அதற்கு மேல ஒரு கொட்டு வைத்து கண்ணதாசன் சொல்லுகிறார், கடவுளுக்கு பகைவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு இரண்யனுக்கு இறைவன் பகைவனாக இருந்திருக்கிறான் இல்லையா? நான் உன்னை அழித்து விடுவேன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு இரண்யன் இறைவனுக்கே ஒரு பகைவன் இருப்பான் என்றால், மனிதனாகிய நீ எம்மாத்திரம் என்ற ஒரு அனுபவத்தை அங்கே கண்ணதாசன் நம்முடைய மனதில் ரொம்ப ஆழமா விதைத்து விட்டு போகிறார். அப்போ நாம என்ன நினைக்க வேண்டி இருக்குனாக்கா, பகை இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப எதை மாதிரி காரியம் ஆற்றணும்? நான் இந்த வரிகளை படித்த பொழுது என் மனசுல எனக்கு தோன்றுறது பிரகலாதனுடைய சரித்திரம் மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் நீ காரியம் மாற்ற தொடங்கினாய் என்றால் உனக்கு பகை இருக்கும், உன்னை அழிக்க தொடங்கும். ஆனால் இறைவனுக்கே பகை இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது மனிதனுக்கு பகை இருக்காது என்று நாம் நினைத்தால்தான் அது வியப்பிற்குரிய விஷயம். மனிதனுக்கு நிச்சயமா பகை இருக்கும். அந்த பகையை நினைத்து நாம் காரியம் மாற்றாமல் இருப்பதை விட நாம் ஆற்ற வேண்டிய காரியங்களை ஆற்றிக்கொண்டே இருந்தால், நம்முடைய காரியங்கள் நல்லவையாக இருந்தால் அதில் கடவுள் காரணமாக அமருவான் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் அதை செயல்படணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை மனதிலே வைத்துக் கொண்டுதான் கடவுளுக்கே பகைவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த வார்த்தையை முத்தாய்ப்பாக அந்த அனுபவ மொழியிலே வைக்கிறார்கள். அப்ப பிரகலாதன் பட்ட அந்த துன்பங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் அவனுக்கு நஞ்சு கொடுக்கிறார்கள், மலையிலிருந்து அவனை உருட்டி விடுகிறார்கள், யானையை வைத்து மிதிக்க விடுகிறார்கள், ஒவ்வொன்றும் நடக்கிறது. அப்ப வாரியார் சுவாமிகள் அழகாக அந்த பிரகலாதன் சரித்திரத்தை சொல்லுற பொழுது ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லுவாரு. அந்த குழந்தைக்கு நஞ்சு கொடுத்து அவன் இறந்து விடுவானோன்னு பிரகலாதனுடைய தாயார் வருத்தப்படுகிறார்கள். அப்ப பிரகலாதன் சொன்னானா, சிந்தனை ஏற்படுவாய் கோவிந்தனை வந்தனை செய்தே பந்தனை அகற்றிடுவாய், சிந்தனை ஏற்படுவாய் கற்றவளையும் அன்றத்தையும் கர்ப்பத்தையும் காத்து நிற்கும் கோவிந்தனை வந்தனை செய்தே பந்தனை அகற்றிடுவாய், சிந்தனை ஏற்படுவாய் அப்படின்னு அவர் ரொம்ப அழகா வாரியார் பாடியை காட்டுவாரு. கோவிந்தனை வந்தனை செய்தே பந்தனை அகற்றிடுவாய், சிந்தனை ஏற்படுவாய் அப்படின்னு ரொம்ப அழகா அவர் வாரியார் ஸ்டைல்ல பாடுவார். எனக்கு பாட வராது, இருந்தாலும் அதை எப்படி சொல்லுவாருன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்ற மாதிரி அதை சொன்னாக்க கொஞ்சம் உங்களுக்கு சென்றடையும்ன்றதுனால சொன்னேன். அந்த மாதிரி ஒரு காரியத்தை ஒரு செயலாற்ற தொடங்குகின்ற பொழுது நமக்கு வரக்கூடிய இடையூறுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், இதை நினைச்சு நம்ம செயலாற்றாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எந்த செயலுமே செய்ய முடியாது. அப்ப காரியம் என்று ஒன்று செய்ய தொடங்கினால் அதற்கு தடை ஒன்று வரும், எதிர்ப்பு ஒன்று வரும். எதிர்ப்பே இல்லாத மனிதன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் செய்யாமல் போய்விட்டான் என்று அதற்கு பொருள் அப்படின்ற ஒரு அனுபவ மொழியை பதிக்கின்ற பொழுது கலாம் ஐயாவுடைய நினைவை நமக்கு மனசுக்குள்ள எனக்கு கவிஞர் அங்கே விதைத்து விட்டு போகிறார்.